வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போயிருக்கேன். நம்ம மூக்குத்தி அம்மன் படம் எடுத்த இடத்துக்கு தான் போயிருக்கேன். இந்த இடத்துல நீங்க போனாலே தெரியும். இந்த இடத்துலன்னு தான் அந்த மூக்குத்தி அம்மன் நடந்து வரதெல்லாம் எடுத்திருந்தாங்க. இந்த இந்த ஆலயத்துக்கு பேர் என்னன்னு தெரியுமா? ஜ பூரி ஜெகநாதர் கோவில். இந்த கோவில் வடநாட்டிலேயும் இருக்கு. அதே சேம்ல தான் இங்கேயும் அமைச்சிருக்காங்க. இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்குன்னா, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில மயிலாடி என்னும் ஊர்ல அதுக்கு 1 கிலோமீட்டர் உள்ளாடி அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்துக்கு ஒரு போனேன்னு சொன்னா, நம்ம உள்ளாடி நீங்கள் போனால் போதும். அந்த ஷூட்டிங் எடுத்த இதெல்லாம் இருக்குது. இதுக்கு ஒரு வரலாறே இருக்குது. ஒரு அரசர் இந்த கோவிலை தோற்றுவிக்க இருக்கம்போ அந்த கோவிலை தோற்றுவிக்கும்போது அதில் சிலை அமைக்கணும். அந்த சிலை அமைக்கிறதுல தான் ஒரு பிரச்சனையே எழும்புச்சு. காரணம் என்னென்னா, அந்த சிலையை ஒரு கடலில் ஒரு மரக்கட்டை மிதந்து அதில் தான் இந்த சிலையை உருவாக்கியிருக்காங்க. ஆசாரிகள் எல்லாம் சேர்ந்து தச்சர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த சிலையை உருவாக்கிட்டு இருக்கம்போ அந்த உளி அடித்து தெறிச்சு போயிருக்கு. அந்த அளவுக்கு விளைஞ்ச இது ஏன்னா அந்த மரத்துக்குள்ளேயே அந்த கிருஷ்ணர், ராமர், வரராமர் இதெல்லாம் அமைஞ்சிருக்காங்க. அதனால அந்த சிலையை நம்மளால் அடிக்கவே முடியலை. அறையும் குறையுமா தான் இந்த சிலை இப்போவுமே அந்த கோவிலில் இருக்குது. காரணம், நீங்கள் உள்ளாடி அந்த கோவிலில் போய் பார்த்தாலே தெரியும். அந்த கோவிலில் உள்ளாடி 3 தெய்வங்களாக வச்சுருக்காங்க. அந்த 3 கிருஷ்ணர், சுமித்திரா, பலராமர் இந்த 3 தெய்வம் தான் அவருக்கு பூஜை பாருங்க. இருக்கிய இந்த அம்மனை பாருங்கள். இந்த அம்மனை வச்சு தான் மூக்குத்தி அம்மன் படம் எடுத்தாங்க. அதே சேமாக தான் இருக்குது பாருங்கள். இதே அம்மன் இது வெளியில் தான் இந்த அம்மன் இருக்கும். அடுத்தது இந்த வெளி தோற்றத்தோடு எல்லாம் பாருங்கள். இது வடநாட்டில் இருக்க அதே மாடல் இங்கேயும் பொறிக்கப்பட்டிருக்கு. எல்லாமே அந்த அரச காலத்துலேருந்தே இது அமைக்கப்பட்டிருக்கிறதுனால இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் இப்போவும் அமைக்க முடியுமான்னு நம்மளால் நினைக்க கூட முடியலை. அப்படி ஒரு கோவில் தான் இந்த கோவில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போய் கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கு வேண்டியது இந்த வீடியோ. இதில் இருக்க சிலைகள் எல்லாம் பாருங்கள். அதுக்கப்புறம் அதில் வச்சுருக்க அந்த ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்குது. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீங்கள் எங்கே போனாலும் பார்க்க முடியாது. நம்ம வடநாட்டுக்கு போய் போக முடியாதது தான் இங்கே இந்த கோயில் அமைச்சிருக்காங்க. அப்படி தான் இருக்குது. எனக்கே நம்ப முடியலை. அந்த அளவுக்கு தான் இந்த கோவில் இருக்குது. நானே பார்த்துட்டு அப்படியே ஒரு ஷாக்கானேன். ஒவ்வொரு சிலைகளும் ஒவ்வொரு இதுவும். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது எல்லா இதுவும். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அதில் கிருஷ்ணர் அம்பு விட்டு வேடத்துக்கு போகிற மாதிரி ஒரு இது இருக்கும் குதிரையில். அந்த இது இதில் நீங்கள் அதில் பார்த்தா அதில் தெரியும். இதில் நயன்தாரா இருந்து ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க அந்த அம்மன் சிலையை போட்டுட்டு. அந்த இதெல்லாம் உங்களுக்கு அங்கே அந்த இடத்துக்கு போனாலும் புரியும். இந்த வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். அதனால தான் இந்த வீடியோவும் அந்த ஃபோட்டோஸும் சேர்த்து நான் எடிட்டிங் பண்ணி போட்டிருக்கேன். இங்கே வச்சுருக்க சிலைகள் எல்லாம் ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு நான் சின்ன ஸ்பாட்டு இதுதான் அவன் ஓடி அந்த அம்மன் காலில் விழுவான். இதில் தான் அம்மா நெல்லித்து புளிய இதுதான் இந்த இடம். இந்த இடத்த நீங்கள் கண்டிப்பாக அங்கே போனால் உங்களுக்கு புரியும். நான் பாருங்கள், இந்த இடம் தான் அந்த குதிரை நிற்கிது. அடுத்து இது அந்த குளத்தில் அதில் அந்த அம்மன் நிற்பாங்க. அந்த வீட்டுக்காரெல்லாம் இதில் தான் நிற்பாங்க. அந்த இதுதான் இந்த குளம் மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுதான் இது பாருங்கள். இந்த இதுதான் இது அந்த பால்வடின்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்துருப்பாங்க. அந்த அந்த இடம் தான் இது பாருங்கள். இப்படி ஒவ்வொரு இடமும் அவங்க உட்கார்ந்திருந்த இடமும் சரி, ஒவ்வொரு இடமும் நம்ம அந்த மூக்குத்தி அம்மனுக்கு இதுதான் நமக்கு அது தோன்றும். ஏன்னா நம்ம அந்த படம் பார்த்துருந்தா இந்த படம் தான் இந்த இடமானு தோன்றும். அப்படி தான் எடுத்திருக்காங்க. இனி இதில் ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது. என்னன்னு சொன்னால், முருகர் குதிரையில் அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு இடம் உண்டு. அவங்க பெண்ணு பார்க்க போகிறேன்னு போவாங்க. அந்த கோயிலை முன்ன தான் நிறுத்துவாங்க. அந்த இடத்த நான் வீடியோவில் எடுக்கலை. காரணம் என்னென்னா, அந்த அந்த ஷூட்டிங் ஃபாட்டோ எல்லாம் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் காட்டுவேன். இப்போ நம்ம மூக்குத்தி அம்மன் படம் அதிகமாக எடுக்கப்பட்ட இடத்த தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த கோவிலுக்கு நீங்கள் போகணும் கண்டிப்பாக. நமக்கு போனால் அந்த படத்தில் சொல்லுவாங்க, இந்த கோவிலுக்கு போனால் நமக்கு ஒரு முன்னேற்றம் வர, ஒரு திருப்பம் வரேன்னு. அதே மாதிரி நம்ம வீடியோஸுக்கும் எனக்கு வாழ்க்கைக்கும் ஒரு திருப்பம் வர நிலை தான் இந்த வீடியோவை நான் எடுத்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். நீங்களும் போங்க, உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இப்படி வரலாறு முக்கியமான கோவில்களை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக பார்க்கணும். இது படத்தில் வந்திருக்கிறதுனால நான் அப்படி வீடியோ எடுத்து போட்டதில்லை.
அல்லாதயே இந்த கோவில் சூப்பராக அழகாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சப்போர்ட் கொடுத்து பார்க்கலாம். அங்கே போனால் ஞாயிற்றுக்கிழமை போங்க. ஞாயிற்றுக்கிழமை போனால் அன்னதானம் தருவாங்க. ஒரு மணி 12:30 மணி ஆகும்போது பூஜை நடக்கும். அது முடிஞ்சு அன்னதானம் தருவாங்க. அந்த பிறகு இது ஒரு பகுதியானதுனால இந்த கோவில் எல்லாம் சுற்றுப்புறம் எல்லாம் பார்க்க பிரமிப்பாக இருக்கும், அழகாக இருக்கும். எல்லாமே சிற்ப சிலையாக தான் இருக்கும். இது ஒரு அரச காலத்துலேருந்தே செய்யப்பட்ட கோவில்னு சொல்லுறாங்க நிறைய பேர். நீங்கள் இந்த பாருங்கள், அன்னதானம் அங்கே கொடுக்குறாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நிதானமாட்டு, ஏன்னா இந்த கோவிலுக்கு ஒரு சிறப்பம்சமே நிதானத்தை கைப்பிடிச்சனையில் தான் இந்த கோவில் அமைச்சிருக்காங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.